கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பத்தி பார்த்தலாம். நம்ம கேஜிஎஃப்ல ஒரு சூப்பரான அரபிக் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. உங்க ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் என்ஜாய் பண்ண இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும். ஓபன் பண்ண ஷார்ட் பீரியட்லயே அவங்க 1 lakh பிரியாணி சேல் பண்ணிருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாருக்குமே நீங்க எந்த பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் சரி, சிக்கன் ஆர் மட்டன் எந்த பிரியாணி நீங்க ஆர்டர் பண்ணாலுமே அதுக்கு சிக்கன் 65 ஃப்ரீயாவே தராங்க. வெயிட் இந்த ஆஃபர் இன்னும் முடியலங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களோட காலேஜ் ஐடி கார்டு நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்ட பில்லுக்கு மேல 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எக்ஸ் சர்வீஸ் ஆர்மி மேன் இருந்தாலும் சரி, உங்களோட ஐடி கார்டை நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்ட பில்லுல உங்களுக்கு ஒரு 10% ஆஃபும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஃபர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ்க்காக இவங்க கொடுத்த அந்த 10% ஆஃபர் தான். சோ அவங்களுக்குமே உங்களை போல ஒரு 10% ஆஃபர் இருக்கு கைஸ். அது மட்டும் இல்லாம பேசிக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைஜீனிக். அதுக்கு நான் இவங்களுக்காக கொடுக்க போற மார்க் எஸ், ஆமாங்க. ஏன்னா நான் முக்கியமா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா நான் போய் விசிட் பண்ணேன். ஏன்னா அதுலதான் ஒரு ரெஸ்டாரண்டோட ஹைஜீனிக்கே தெரிய வரும். சோ அத இவங்க நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனலா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பர்சன்ஸ் வச்சு நம்மளுக்கு சர்வ் பண்ண வைக்கிறாங்க. சோ இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ராபர்ட்சன் பெட் கேஜிஎஃப்ல ஃபர்ஸ்ட் கிராஸ்ல தாங்க பாலாஜி மெடிக்கல்ஸ் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. Powerful people make places powerful. இங்கே தான் சவுண்டு கேட்குற மாதிரி இது. கைஸ், ஆக்சுவலாக நான் அந்த ஒரு மரம் கிட்ட நேற்று வந்தப்போ அவள் பூஜை பண்ணிட்டு இருந்தா. எனக்கு இந்த கதை என்னன்றது முழுசாக தெரியும். அதனால் இப்போ என்னால் கத்தி கூட பேச முடியாது. அவள் அந்த மரத்துக்கிட்ட உக்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா. அந்த மரத்தில் தான் சாத்தான் இருக்கிறதா இங்கே இருக்கிற ஜெய்ப்பூர் கிராமத்து மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அந்த மரத்துக்கிட்ட நான் ஒரு விளக்கு கொளுத்திட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல பார்த்தாப்புல ஒரு நைட் விஷன் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 நைட் விஷன் கேமரா வெவ்வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹோப்ஃபுல்லாக நான் தனியாக சோலோவாக இந்த இடத்துல அவளை பார்க்க முடியும். அந்த மரத்தில் இருக்கிற சாத்தானை கண்டிப்பாக நான் என்னால் பார்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன். நான் கெஸ் பண்ணுறது மட்டும் இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதை நான் நாளைக்கு பண்ண போகிறேன். இன்றைக்கி டே 2.
இன்றைக்கி 2வது நாளாக வந்து இந்த காட்டுக்குள்ளே நான் தனியாக வந்திருக்கேன். நேற்று வந்து நானும் ராஜா வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறேன், போக போக என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நடந்ததை வந்து உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே நான் மூவ் பண்ணுறேன். கைஸ், நான் வந்து கம்யூனிகேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பேசி பார்க்குறேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கேன். உங்கள் பேர் மெடுசான்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல தான் நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கீங்கன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். காலில் சிக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பார்க்கத்தான் நான் தனியாக இன்றைக்கி வந்திருக்கேன். என் முன்னாடி நீங்கள் வர முடியுமா? உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக நான் இந்த இடத்துல தனியாக வந்திருக்கேன். உங்களை நான் பார்க்கணும், உங்களை இந்த இடத்துலேருந்து நான் கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் முன்னாடி நீங்கள் வரலாம். உங்களை பார்த்து நான் பயப்படல. கீழெல்லாம் வந்து இந்த மரத்தோட இதெல்லாம் விழுந்துருக்கு, அதெல்லாம் காலில் மாட்டுது, தெரியுதா? என் முன்னாடி நீங்கள் வரலாம். உங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் நான் தைரியமாக இன்றைக்கி தனியாக உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன் இந்த காட்டுக்குள்ளே. நேற்று நான் பயந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு பயம் இல்லை. ஏன்னா என் மனசில் வந்து தைரியம் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் தனியாக உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். மரம் வெட்டப்பட்டு இருக்கு. நீங்கள் வாங்க, நான் பயப்பட மாட்டேன், சரியா? கைஸ், நான் ஒரு ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக கவனமாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தனியாக வந்திருக்கேனா, என்னோடய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்க, நான் உங்களை பார்க்கணும். மெடுசா, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியும். இந்த ஊர் மக்கள் வேணும்னா உங்களை பார்த்து பயப்படலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். நீங்கள் வாங்க.
இந்த காடே எப்படி டென்ஸாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஓ மை காட். லைட்டிங் சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ கைஸ், இந்த காட்டில் நான் தனியாக வந்திருக்கேன். என் மனசில் வந்து இப்போ ஒரு துளி பயம் இல்லை. ஏன்னா தெரியாத விஷயத்தில் நம்ம காலை வைக்கிறத விட ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இறங்குறது தான் புத்திசாலித்தனம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு சவுண்டும் எந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு கண்ணால் நான் பார்க்கல. பட் ஆனால் வந்து இந்த பூச்சிகள் சில விஷயங்கள்லாம் வந்து கத்திட்டு இருக்கிற சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்குது. இந்த ஆம்பியன்ஸில் இந்த வைப்பில் வந்து நீங்கள் யாராச்சும் இந்த காட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா சத்தியமாக வந்து உங்களுக்கு அள்ளு விட்டுரும். இப்போ ஏதோ ஒரு மாதிரியான சவுண்டு கேட்டுச்சு. மெடுசா, இப்போ நீங்கள் என்ன சுற்றி தான் இருக்கீங்களா? என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உதவ முடியும். ஸோ என் முன்னாடி நீங்கள் தைரியமாக வாங்க. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். அதை தவிர்த்து என்னை நீங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். எம்மாடியோ, ரொம்ப நேரமாக வந்து உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் முன்னாடி வாங்க. மரத்துலேருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு. ஷிட், கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டான். ஸோ கைஸ், மரத்துலேருந்து ஏதோ வந்து ஒரு கிளை விழுந்துச்சு கீழே. அல்ல எனக்கு. ஆனால் ஒரு மன உறுதியோடு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்கள இந்த இடத்துல இருந்து நான் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி கரெக்டாக பண்ணி ஆகணும். ஏன்னா ராஜ் வந்து இப்போ ரூமில் இருக்கான். நேற்று அவன் வந்ததுக்கே கண்டிப்பாக என்னை நீ வந்து அடித்து போட்டாலும் இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ எனக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்யூரியாசிட்டியாகவும் இருந்தது இந்த இடத்துக்கு நான் தனியாக வரணும்னு சொல்லி. ஏன்னா காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தனியாக வந்து வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் இல்லையா?
என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இப்போ அந்த அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணுவோம். மெடுசா, உங்களை பார்க்க நான் மட்டும் இப்போ தனியாக இல்லை, இந்த கேமரா மூலியமாக என்னோடய ஃபேமிலியான ஹாரர் ஃபேமிலி என் கூட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என் கூட இருக்கிற தைரியத்தில் தான் உங்களை பார்க்க நான் உங்ககிட்ட இப்போ நெருங்கி வந்துட்டு இருக்கேன். கைஸ், நீங்கள் எல்லாருமே இப்போ என் கூட இருக்கிற தைரியத்தில் தான் வந்து இந்த கேமரா மூலியமாக நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மேற்கொண்டு நான் நகர போகிறேன், முன்னோக்கி நகர போகிறேன். என் கூட கடவுள் மாதிரி நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே நிறையவே இருக்குது. இந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பூச்சிங்கெல்லாம் வர. ஓ மை காட், இது என்ன மாதிரியான இடம்னு தெரியலையே. கைஸ், பள்ளமாக இருக்குது இங்கெல்லாம். கீழே போகலாமா? வாங்க போய் பார்ப்போம். God. ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது எனக்கு. My God. கைஸ், இந்த இடத்துல வந்து புதக்குழிகள் இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கால் வச்சதுமே வந்து இந்த இலைகளுக்கு நடுவில் என்னோடய பூட்ஸே உள்ளே போகுது. என்னோடய காலே வந்து கிட்டத்தட்ட அரை அடிக்கு உள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து புதக்குழிகள் இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு அடியும் இதுக்கு மேலே வந்து கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்கணும். Oh my God.
இந்த மரத்தை பார்த்தீங்களா? எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா. மெடுசா, என் முன்னாடி இப்போ நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? இல்லை இந்த மரங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னால் நீங்கள் இருக்கிற அந்த ப்ரெசன்ஸை உணர முடியல. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு அந்த உணர்வுகள் ஏற்படும். பட் இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னை சுற்றி இருக்கிற மாதிரியான உணர்வு வந்து எனக்கு ஏற்படலை. ஆனால் எங்கேயோ இருந்து நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு வந்து தெளிவாக தெரியுது. பயமாக இருக்கு. ஓகே, நேரம் ஆக ஆக என் மனசில் இருக்கிற பயமும் கூடுது. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. My God. அம்மா, கீழெல்லாம் மரங்கள்லாம் விழுந்து போயிருக்கு. மெடுசா, கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் இது தான். உங்களுக்கு என்ன உதவி வேணுன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இல்லை, சொல்லக்கூடிய நிலைமையில் வந்து இப்போ நீங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஏதாவது சத்தத்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கைஸ், கிட்டத்தட்ட வந்து எனக்கு நேரம் ஆக ஆக வந்து மனசில் ஒரு ஓரமாக வந்து பயம் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த சாத்தானோட ஆதிக்கம் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இல்லை மெடுசாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்ற ஒரு யோசனையும் என் மனசில் வந்து தோணுது. அதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் பயமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தேடி போகிறேன். கீழே எல்லாமே விழுந்துருக்கு. கீழே எல்லாமே மரங்கோ எல்லாம் விழுந்திருக்கு இந்த இடத்துல. பார்த்தீங்களா? ரொம்ப ஹிட்டெல்லாம் கோரமாக இருக்கு.
முடிஞ்ச அளவுக்கு தேடி போகிறேன், வேறு வழி இல்லை. கடவுளே, என் கூட இருந்து நீ தான் காப்பாற்றணும். Okay. Oh my God. Oyyo. Oh my God. எல்லா இடத்துலையும் மரங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மெடுசா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? கைஸ், ரொம்ப நேரமாக வந்து நான் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அது என்னவோ தெரியல, நேரம் ஆக ஆக என்னோடய மைண்டு வந்து என்னோடய கண்ட்ரோலில் லூஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணது போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் வேறு ஒரு ஆளோட இந்த இடத்துக்கு நான் வரத்தான் போகிறேன். வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல கடைசியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேய் பிரியர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தனியாக அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த ரிஸ்க்குக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ. அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை. Powerful people make places.